இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உந்தன் சுயமதியே நீரி என்று கந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. உந்தன் சுயமதியே நீரி என்று கந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 112:9 நான் வாசிக்கிறேன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். கொடுக்கிற ஒரு பழக்கத்தை தான் இன்றைக்கும் பார்க்கிறோம். பாருங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறது, வாரி இறைக்கிறது, கஞ்சத்தனம் பண்ணாம வேண்டியதற்கு சரியாக நம்முடைய பணத்தை, நம்முடைய காரியங்களை பயன்படுத்துவது, முடிந்த அளவு உதவி செய்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே எலியாவுடைய நாட்கள் அது. தீர்க்கதரிசியாக எலியா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 3 வருஷம் மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். கேரித் ஆற்றங்கரையில ஒளிந்திருக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை வரதை கேட்டு கேரித் ஆற்றங்கரையிலே எலியா தீர்க்கதரிசி போய் இருக்கும் பொழுது காகத்தின் மூலமாய் போஷிக்கிறார், ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறார். ஒரு நாள் காகம் வருதம் நின்று போய்விட்டது, ஆற்றின் தண்ணி வற்றி போய்விட்டது. உடனே ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவையின் மூலமாய் போஷிப்பேன். அங்கு போகிறார் எலியா தீர்க்கதரிசி. போகும்பொழுது ஒரு விதவை பெண் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமான்னு சும்மா தண்ணி எடுக்க போகிறார்கள். அப்ப அந்த விதவை தாயை கூப்பிட்டு எனக்கு ஒரு அப்பம் கொஞ்சம் செய்து கொண்டு வாங்கும் போது அந்த தாய் சொல்லுகிறாங்க, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் கலசத்துல என்ன இருக்குது, பானையில மாவு இருக்குது, இதுதான் கடைசி சமையல், நாங்க வேற எந்த வருமானமும் கிடையாது, வசதியும் கிடையாது, பஞ்சம், ஊரெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது, இதை சாப்பிட்டுட்டு சாக போறோங்கும் போது வேற கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் அந்த ஒரு அடையை பண்ணி அதை அந்த தீர்க்கதரிசி கொடுக்கிறார். கர்த்தர் அதை பார்க்கிறார். பஞ்சம் தீரும் வரை அந்த பானையில மாவு குறையலையாம், கலசத்துல எண்ணெய் குறையலையாம். அந்த குடும்பத்தார் மட்டுமல்ல, அங்கு எலியா தீர்க்கதரிசி போஷிக்கப்படுகிறார். ஸ்காட்ஸ் டூயிங். கொடுக்கும் பொழுது அல்லது வாரி இறைக்கும் பொழுது, நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கு பிரதிபலனை கொடுக்கிறார். பாருங்களா, அன்னைக்கு நாம யோசிக்கிறோம்ல, வேதம் சொல்லுகிறது, ஒன்னிடத்தில் கேட்கிறோன்னா இல்லை என்று சொல்லாது, இருந்தால் கொடு, இல்லை என்றால் ஓகே. அநேக நேரம் நம்ம பலமுறை யோசிக்கிறோம், நம்ம வருங்காலங்களை குறித்து யோசிக்கிறோம். கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுது, எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த கொடுக்கிற உதவுகிற சுவாபங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுது. ஒரு மனிதன் நடந்து போயிட்டு இருந்தா, நான் ரொம்ப டயர்டான உடனே ஒரு இளநீ குடிக்கலான்னு சொல்லி ஒரு ஆசை. நேரா ஒரு இளநீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அப்பா ஒரு இளநீ வேணும் எவ்வளோன்னு சொல்லும்போது, 30 ரூபா அந்த இளநீ அப்படின்னு சொல்றாப்லையா. 30 ரூபானா அதிகம் இல்லப்பா, நீ 20 ரூபாய் தந்தா நான் வாங்கிடுறேன். பாங்கும்போது 20 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நீங்க வேணா இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு இளநீ கிடைக்குங்கிறாப்ல. அதுக்கிட்ட அந்த 1 கிலோமீட்டர் நடந்து போறான். அங்க போனா 20 ரூபாய்க்கு இளநீட்டு அவன் கூப்பிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு சரி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அவன்கிட்ட பேசுறான், இந்த 10 ரூபாய்க்கு தாயான் பாட்டு சொல்லிட்டு, 10 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா 10 ரூபாய்க்கு கூட நான் குடிச்சிட்டு போறேன், நீ 10 ரூபாய்க்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் நடங்க. திருப்பி நடக்கிறாரு. அங்க போனா 10 ரூபாய்க்கு ஒருத்தர் வித்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் அந்த 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மனசு இல்ல. திரும்ப என்ன பண்றான், 10 ரூபாய்க்கு இது முடியாதுப்பா, இதோட குறைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா, 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது சிரிச்சானா, 1 ரூபாய்க்கெல்லாம் இங்க கிடைக்காது, இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து போனா வேணா அங்க 1 ரூபாய்க்கு இளநீ கிடைக்கும் போங்கன்னு போது அங்க போறான். போனா அங்க ஒருத்தர் வச்சிருக்கிறான் இளநீ. அங்க என்ன பண்றான், அத 5 ரூபாய்க்கு ரேட்டு போட்டபோது அது அவனுக்கு 1 ரூபாய்க்கு வேணா இளநீ கிடைக்கும், இந்த தென்னை மரத்துல ஏறி பறிச்சு இது பண்ணிக்கோ அப்படிங்கும் போது, தென்னை மரத்துல அந்த மனுஷன் ஏறுறான். ஏறி பழக்கம் இருந்தா தானே, கொஞ்சம் தூரம் ஏறி ஒன்னா வலிக்கு பொத்துட்டு கீழே விழுதான், எலும்பு உரியுது. மருத்துவமனையில சேர்க்கறாங்க. உங்களுக்கு தெரியும், பிளேட் வைக்கணும், ஆபரேஷன் எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு. பாருங்க, 30 ரூபா கொடுத்து அங்க நடந்து பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா 3 கிலோமீட்டர் நடந்து திருப்பியும் போய் மரத்துல ஏறி எலும்பை ஒடிச்சு ஆம்புலன்ஸ்ல தூக்கி போய் ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து லட்சத்துல செலவு. இன்னைக்கு அநேக நேரம் அப்படிதான் சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம பேரம் பேசிட்டு இருப்போம். ஆனா பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போதெல்லாம் 100 ரூபாய் 500 ரூபாய் டிப்ஸ் எழுதிட்டு வருவோம். யோசித்து பார்ப்போம், சின்ன காரியம், காய்கறி காரியத்துல சின்னதுல 5 ரூபாய் குறைச்சிக்குப்பா, 2 ரூபாய் குறைச்சிக்கப்பா, 1 ரூபாய் குறைச்சிக்கப்பா, இதுல கூட ஒண்ணு கொடுப்பா. அநேக நேரத்தில் இப்படிதான் நம்முடைய குணங்கள் இருக்கிறது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தானா, கொடுக்கிறவங்களுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்குமாம், அவங்க கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுமா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புறாரு. ஆண்டவர் நம்ம தூக்கி நிறுத்த விரும்புறாரு. கொடுக்கிறதுல
கொஞ்சம் கஞ்சத்தனம் இல்லாதபடி உற்சாகமா கொடுப்போம், தைரியமா கொடுப்போம், உதவுவோம். அதனுடைய மேன்மை நமக்கு மட்டும் இல்ல, சந்ததிக்கு கிடைக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, அநேக நேரத்துல நாங்க பேரம் பேசுறோம்ப்பா. அநேக நேரத்துல எங்க எப்படி என்ன செய்யணுங்கிறத அறியாம நாங்க காரியங்களை செய்திருந்தோம். ஆனா இந்த நாளிலும் இந்த காரியங்களை பார்க்கும்போது வாரி இறைத்தவன், ஏழைகளுக்கு கொடுத்தவன், அவனுடைய நீதி நிற்கொண்டு வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டோம். அவனுடைய கொம்பு மகிமையா உயர்ந்து நாங்கள் இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் அநேக இடத்துல சிறுமைப்படுவதற்கு, அநேக இடத்துல நாங்கள் நஷ்டத்தை சந்திப்பதற்கு, நாங்கள் விதைப்பதில்லை, நாங்கள் கொடுப்பதில்லை, நாங்கள் உதவுவதில்லை. அதுதான் காரியம். இந்த நாளிலிருந்து நாங்கள் அப்பா உதவத்தக்கதாய் அநேகருக்கு நன்மை உண்டாக எங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சரியான விதத்திலே நாங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்த, மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தரலும் வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாரி இறைப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம். நம்முடைய நீதியை கர்த்தர் நிற்க வைப்பாரு. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய கொம்பு உயரும்படிய கர்த்தர் செய்வார். சிந்தனோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவா. சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவா. கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவா. கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவா. உன்னையே வெறுத்து விட்டா, ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தா, சுகமாய் வாழ்ந்திடலாம்.